கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலையும் கூட நம்ம வேத வசனங்களை தியானிக்கலாம். நம் மனந்திரும்பங்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலிருந்து சுமதி பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக உவமைகளை சொல்லிட்டு போனார். அதற்கு முன்பாக நடந்த காரியங்களெல்லாம் பழைய ஏற்பாடுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வசனம் 2 வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்கலாம். அந்த வசனங்களை எடுத்து நாம் படித்து அதை நம்ம அப்படியே மறந்துடுறதோ, இல்லை அந்த படிச்சுட்டு அது ஞாபகம் இல்லாமல் அந்த இடத்துல அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறதோ அது நல்ல காரியங்கள் கிடையாது. எந்த வசனங்கள் எழுதியிருக்கிறது, எந்த அதிகாரங்களில் என்ன எழுதியிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கும்போது, அதை தியானித்து அதன்படி நம்ம நடக்கும்போது நமக்கு அதில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பது தான் இப்போது இந்த வசனத்தை நாம் படிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம படிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அவர் எந்த தேசத்தை கொடுப்பேன் என்றாருங்கிறது நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் கானான் தேசத்துக்கு அழைத்தவர். உன் சந்ததிக்கும் உனக்கும் அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். அதில் அந்த அதிகாரங்கள்லாம் ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரத்துக்கு மேலே நீங்கள் அப்படியே எல்லாம் முழுசும் படித்து பார்த்தீங்கன்னா அவர் எந்தெந்த காரியங்களை குறித்து கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார் என்பதை எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யோசுவா 21ஆம் அதிகாரத்தில் 42வது வசனம், 41, 42, 43, 44, 45 தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 43வது வசனங்களில் இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தையெல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்து கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள் என்று இதில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ இதுக்கு நடுவில் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. அப்போ ஆதியாகமத்தில் இருந்து 4 அதிகாரங்கள் இதில் நடுவில் இருக்குது. அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறணும், அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும், வசனங்களை தியானிக்கணும். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை அவர் யோசப்பு மூலமாக அதை நிறைவேற்றினார். ஏனென்றால் கானான் தேசத்தில் உடனே கொடுத்த உடனேயும் எல்லா இடங்கள்லையும் செழிப்பாக அவங்களுடைய தலைமுறைக்கு அங்கே வாழ்கிறது மாதிரி பைபிளில் எழுதப்படலை. அங்கே பஞ்சம் வந்தது. அங்கே பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம்தான் அவர் எகிப்து தேசத்தில் போய் தானியங்களை வாங்கும்படியாக போனாங்க. அங்கே எகிப்து தேசத்தில் இருந்த ராஜா அண்ணன் தம்பிங்களால் கொடுமைப்பட்டு அடிமைத்தனத்தில் விற்கப்பட்டு ராஜாவாக அங்கே அவர் தான் இருந்தார். ஆனால் அவர்கிட்டே போய் இவங்க தானியம் வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் வச்சார். அந்த தானியங்களை வாங்கிட்டு வந்த உடனேயே இவங்க கூட பிறந்தவங்க அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் எகிப்து தேசத்தில் போய் அந்த ஜனங்களெல்லாம் வாழ வச்சுறதுக்கு அந்த ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்டு அவர் போய் வாழ வச்சார். ஆனால் அது மூலமாக அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் பழகி பெருகிட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க அடிமைத்தனத்தில் மாட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க மோசே மூலமாக காப்பாற்றப்பட்டாங்க. அப்புறம் அவங்க வழி நடத்தினார். 40 வருஷங்களாக வழி நடத்தி அதுக்கப்புறம் கானான் தேசத்தை கண்டுபிடித்து அந்த இடத்துல அவர்கள் சீட்டு போட்டு பங்கிட்டு அந்த குடும்பங்களுக்கு குடும்பமாக கோத்திரமாக அதை பிரித்து கொடுத்தார் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. அதுதான் வசனங்களை நம்ம தியானிக்கணும். இது அது எழுதப்பட்டது நிறையா இருந்தாலும் நம்ம சொல்லப்படுற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம்தான். அதை நம்ம படிக்கும்போது தியானிக்கிற ஒரு காரியம் எடுத்த உடனே அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்தான்னு எடுத்து கொடுக்கல. அது மூலமாக அவங்க அடிமைத்தனத்தில் சிக்கும்போது அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அதில் இருந்து மோசே வழி நடத்தி 40 வருஷங்களாக கொண்டுட்டு வரும்போது அவங்க என்ன சாப்பாட்டுக்கு தண்ணிக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம்தான் அந்த செழிப்பான பூமியை அவங்களால கண்டுபிடிக்க முடிந்தது. பாலும் தேனும் ஓடுகிற ஆறு ஓடுகிற தேசம் என்றதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, நமக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு கஷ்டம் வந்த உடனேயே நம்ம ஆண்டவரையை வெறுத்துட்டு சர்ச்சுக்கு போகிறனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய உபத்திரங்கள் பாடுகள் வருதுங்கிறத சொல்கிறவங்கெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்டே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நான் சில காரியங்களை குறித்து பேசியிருக்கிறேன். ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனேயுமே அவங்க மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை முறுமுறுத்து பேசிடுறாங்க.
சர்ச்சுக்கு போகிறதுனால கஷ்டம் வருதுன்றெல்லாம் சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போயும் கஷ்டங்களும் உபத்திரங்களும் அனுபவிக்கிறேன்னு என்ன புலம்புறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட எவ்வளோ ஜெபம் பண்ணினாலும் எனக்கு எந்த அற்புதமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் எதற்காக நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டுமானால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்கள இந்த கானான் தேசத்துக்குள்ளே நுழையிறதுக்கு மெயினாக யோசப்பை வச்சுருந்தார் ஆண்டவர். யோசப்பு மூலமாக தான் இவங்களுக்கு இந்த செழிப்பான இடங்கள்லாம் கண்டுபிடிக்க முடிந்தது. அவங்க அந்த பஞ்சத்தில் இருந்து அவங்க காப்பாற்றப்பட்டதுக்கு யோசப்பு ஆண்டவர் வச்சுருந்தது போல் நமக்கு யாரையாவது வச்சுருப்பார். நமக்கு உதவி செய்கிறதுக்கு கர்த்தர் யாராவது வச்சுருப்பார். பிள்ளைங்களை அழுக விட்டோ, பிள்ளைங்களை பசியில் வாட விட்டோ எந்த பெத்த தாய் தகப்பனும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளையெல்லாம் உருவாக்கின ஆண்டவர் நம்மளுடைய கஷ்டங்களையும் பாடுகளையும் உபத்திரங்களையும் அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். யாரை கொண்டாவது நமக்கு உதவி செய்வார். எனக்கு செஞ்சுருக்காரு. அதுக்காக தான் நான் இவ்வளோ உறுதியாக என்னால் சொல்ல முடியுது. எவ்வளோ கஷ்டத்துலேயும் என்னுடைய கஷ்டங்கள்லாம் யாரும் அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க வேண்டாம். ஆனாலும் அது மூலமாக எனக்கு அநேக அற்புதங்களையும் காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்ததுனால தான் இவங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் மனசு தளர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் எதை செய்தாலும் அது அவர் நன்மைக்கு தான் செய்வார். ஆனால் நம்ம பொறுத்து இருக்கணும், காத்திருக்கணும், அவரோட பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். நமக்கு சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், செய்வார், அற்புதங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் இஸ்ரவேல் ஜனங்களை கவனிக்கிறதை பற்றி பேசியிருக்குது. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று அதே வாழ்க்கையில் செய்திருக்கிறார். உங்களுக்கும் செய்வார். நீங்கள் கலங்காமல் இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுங்க. இன்னமும் கூட ஜெபிங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்க வேண்டுமானால் கூட எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.